விஜய் பாரு பற்றியும் கமர்தன் பற்றியும் அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது என்ன ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பாரு வந்து அவங்க ஃப்ரெண்டோட நித்யான்னு யாரோ ஒரு பொண்ணு கூடயும் அவங்க அம்மா கூடயும் மூவிக்கு போயிருக்காங்க, பராசக்தி மூவிக்கு. அது அவங்க ஃப்ரெண்டு நித்யா வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் கூடயும் பாரு கூடயும் அம்மா கூடயும் நாங்கள் வந்து படத்துக்கு போகிறோம், பராசக்தி மூவி போகிறோன்னு சொல்லி வச்சுட்டு இன்னொன்று போட்டிருக்காங்க. எல்லாரும் உன்னை நீலாம்பரின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும் நீ ஒரு வசுந்தரான்னு. எனக்கு இல்லை, உன்னோட க்ளோஸாக பழகினவங்களுக்கு தான் தெரியும் நீ ஒரு வசுந்தரான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. படையப்பா படத்தில் சௌந்தர்யா பேர் வசுந்தரான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நீ நீலாம்பரி கிடையாது, நீ வசுந்தரான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நேற்று கமர்தன் வந்து அந்த குத்தாட்டம் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. பண்ணும்போது பார்வை விட்டுறாதீங்க, பார்வை போய் பாருங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு அவர் ஆமாங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா, போத்தன் ராஜும் பாருவும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. போத்தன் ஒருத்தர் வந்தார் இல்லையா, கமர்தனோட ஃப்ரெண்டு, அவரும் பார்வதியும் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடியே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு இது வச்சுருக்காரு, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால் 3 பேர் இருந்தாங்கல்ல, அதையும் வினோத், பாரு, கமர்தன் 3 பேர் இருந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி போட்டு, முத்துக்குமரன் வந்து கானா வினோத், சௌந்தர்யா வந்து பார்வதி அண்ட் விஜய் விஷால் வந்துட்டு கமர்தன், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாரு. போட்டுட்டு அதை டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாரு கமர்தன் பற்றி அப்டேட்ஸ் கிடச்சா கொடுங்கன்னு. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேனல் சைடில் இருந்து இவங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க, கமர்தனை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, பார்வதி இன்வைட் பண்ணலை. ஏன்னா பார்வதி சைட்லேருந்து விஜய் சேதுபதி சாருக்கு நிறைய கிரிட்டிசிசம் போயிருக்கு, அதனால் அவரை அவங்கள இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கார் போல இருக்குது. அதனால பார்வதியை இன்வைட் பண்ண வேண்டாம், கமர்தனை மட்டும் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கமர்தன் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு வராரு. பட் நேற்று அவர் ஒரு செலிப்ரேஷன் போட்டு குத்தாட்டம்லாம் போட்டிருப்பாரு. அந்த குத்தாட்டம்னால வந்துட்டு இவங்க ஏதோ 2 இயர்ஸ்க்கு விஜய் டிவியில் பேன் பண்ண பிளான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விஜய் டிவி ரெட் கார்டு கொடுத்த இடத்துல இவர் வந்து ஒரு பெருசாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணி குத்தாட்டம் போட்டது தப்புன்னு சொல்கிறாங்க. அது என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இனி வெளியே போயாச்சு, இனிமேல் அவரோட பர்சனல் தானே, அவர் என்ன பண்ணாலும். வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. வெளியே போய் குத்தாட்டம் போட்டதில் என்ன தப்பு? அது எதுக்கு சேனல் வந்து 2 இயர்ஸ் பேன் பண்ணணுங்கிறது லாஜிக் புரியலை. மேபி அது ஒரு வேளை புரளியாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.